ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சென்னை பாசுமதி பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ உங்களுக்காக செஞ்சு காட்டுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு பாத்திரம் கொதித்த உடனே நூறு 1/2 கிலோவுக்கு 100 எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது கொஞ்சம் காஞ்ச உடனே சும்மா 1 கிராம் பட்டை, ஒரு 2 பட்டை, சின்ன பட்டை, கிராம்பு ஒரு 3-4 கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், அதெல்லாம் சும்மா ஒரு கிராம் இருந்தால் போதும். இப்போ நல்லா அது என்ன ஆகட்டும், சூடு ஏறட்டும் எண்ணெயில். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். சூடு ஏறின உடனே வெங்காயத்தை போட்டு, இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு ஒரு 200 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி நீட்டாக போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வர்ற அளவு நல்லா என்ன பண்ணிக்கணும், நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனாக இந்த வெங்காயம் வர்ற அளவு நல்லா இதை என்ன பண்ணிக்கணும், அப்படியே வச்சு வதக்கணும். இப்போ நல்லா இது இந்த பொன்முறுவல் வர அளவு என்ன பண்ணணும், நம்ம இதை நல்லா வதக்கணும். இது அடுப்பு வைக்கும் போதே நம்ம அரிசியை நம்ம கழுவி ஒரு 3 தாட்டி நல்லா பாசுமதி அரிசியை கழுவி நம்ம அது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். பார்த்திங்கன்னா இது நல்லா அப்படியே இப்போ பொன் முருவெல்லாம் என்ன வரும், நம்ம இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம். நம்ம பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடிவரிசி வடித்து தான் பிரியாணியில் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். அரிசிக்கு தண்ணி எடுத்து அதை மூடி போட்டிங்கன்னா அது மண் கொதிக்கும். இது பாருங்கள் நல்லா அப்படியே இது வதங்கிடுச்சு. அந்த புதினா பார்த்திங்கன்னா ஒரு கட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா அடுப்பை நான் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிறேன். சிம்மில் வச்சிடணும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அப்படியே எல்லாம் என்ன ஆகிடும், வெங்காயம் கொஞ்சம் ஹையில் வச்சு வதக்கிட்டு அப்புறம் இது சிம்மில் என்ன பண்ணிங்க நீங்கள் மாற்றிங்க. இப்போ நல்ல ஒரு வாசனை. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மிளகாத்தூள் அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட்டு நம்ம வதக்கணும். அப்போ தான் நல்லா கலர் வரும். ஒரு 1/2 கிலோவுக்கு இது ஒரு பெரிய ஸ்பூன், இது அதனால் ஒரு 3/4 ஸ்பூனு அளவு இந்த மிளகாத்தூளை இது போட்டுக்கிறேன். இது இந்த காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கலராகவும் இருக்கும். அது போட்டு அப்புறமேட்டே நம்ம பத்தலைன்னா அப்புறம் நம்ம மறுபடியும் காரத்துக்கு போட்டுக்கலாம். அதில் இந்த மிளகா வேணால் போட்டு இந்த இதமான சூட்லேயே என்ன பண்ணணும், இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நம்ம
கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்து இந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா அப்படியே என்ன இது வதக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மிலே வச்சு செய்யணும், இல்லாட்டினா என்ன ஆகிடும், இது தீஞ்சு போயிடும். எப்படி பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் கலரு. பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டுத்தையும் சேர்த்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி ஒரு 50 இஞ்சியும் ஒரு 25 பூண்டு, அரை கிலோவுக்கு நம்ம ஒரு 50 இஞ்சி போதும், 25 கிராம்பு பூண்டு. இது வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா என்ன பண்ணணும், அப்படியே இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு என்ன பண்ணணும், இதை நம்ம நல்லா அந்த எண்ணெயில் என்ன பண்ணணும், வதக்கணும். இந்த வெங்காயம் போட்ட எண்ணெயில் வதக்கி இது பார்த்திங்கன்னா அப்படியே இது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவு நம்ம என்ன பண்ணணும், இதை வதக்கணும். இது நம்ம நல்லா நம்ம கிண்டினே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம போட்டதுனால இது என்ன பண்ணணும்னா அடி பிடிக்கும். நம்ம சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க பாருங்கள், அப்படியே மைல்டாக இருக்குது. அப்படியே இதுலேயே என்ன பண்ணணும், அது இதை வதக்கினே இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 200, ஒரு 100 தயிர், பச்சை மிளகா இதெல்லாம் இருக்குது. இன்னும் உப்பு போடல. இதெல்லாம் போட்டு இன்னும் நம்ம என்ன பண்ணணும், இது வதங்கணும். உடனே இப்படி பாருங்கள், நல்லா பாருங்கள் எண்ணெய் அப்படியே என்ன ஆகுது, பிரிஞ்சு வருது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மசாலா, அப்படியே பார்க்கும்போதே ஒரு அருமையான மசாலா. இது வந்து 1/2 கிலோ இப்போ நம்ம செய்கிறோம். 1/2 கிலோ சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா கூட ஆகாது. அரிசி அரிசி ஒரு 50 ரூபா வரும் 1/2 கிலோ. சிக்கன் 1/2 கிலோ ஒரு 100 ரூபா வச்சிங்க, 150 ரூபா. இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபா. ஒரு என்ன நீங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 250 ரூபாயில் என்ன பண்ணலாம், அவ்வளோ கூட ஆகாது. ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இது ஒரு 200-250 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். 250 ரூபாயில் என்ன பண்ணலாம், நீங்கள் 4 பேர் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த பிரியாணியை திருப்தியாக சாப்பிட்லாம் வீட்டில். ஈஸி, ரொம்ப ஈஸியாக என்ன நீங்கள் நல்லா சுத்தமான முறையில் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிளகா வச்சுருக்கோம். நம்ம இதில் மிளகா ஒரு 2 போட்டுப்போம். ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 கூட போட்டுக்கலாம். ஒரு 3 மிளகான்னா, ஏன்னா இது காரம் இருக்காது, நீட்டு மிளகான்றனால இது காரம் இருக்காது. ஒரு 3 மிளகா போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடை போயிடுச்சு. இந்த பச்சை வாடை நல்லா போன உடனே இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தக்காளி 200 தக்காளி என்ன பண்ணிக்கிறோம், இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 200 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 200 தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு கிண்டு. கிண்டி விட்டு இப்போ என்ன பண்ணால் ஒரு 100 தயிர் வந்து வச்சுருக்கோம் நம்ம. இது 100 தயிர் ஒரு 110 இருக்கும். இது ஒரு 100 தயிர் என்ன பண்ணிக்கிறோம், இது கூட
ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் அனலை ஏற்றிக்கலாம். நம்ம தக்காளி தயிர் போட்ட உடனே இந்த அனல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இன்னும் உப்பு போடலை. இப்போ உப்பு ஒரு ஸ்பூனு என்ன பண்ணலாம், நம்ம உப்பு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம செக் பண்ணிட்டு போய்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா ஆவி வருது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கலர் பாருங்கள், நல்ல கலர் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம எந்த ஃபுட் கலருமே போடல, ஒரிஜினல் மிளகாத்தூள் கலர் நல்லா. இப்போ நம்ம ஒரு 400 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ அதை நம்ம ஊற்றி நம்ம வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. கறி இப்போயே நம்ம மட்டன்னா இப்போயே போட்டுடலாம். நம்ம மட்டன்னா அந்த இதிலே நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம். இது சிக்கன் இல்லை, அதனால் உடனே என்ன ஆகிடும், அது பாயில் ஆகிடும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது 50% பாயில் ஆகிடும். அப்புறம் தம் வைக்கும் போது 50% பாயில் ஆகிடும். தண்ணி 400 ஊற்றுறோம் நம்ம, ஏன்னா வடி பிரியாணின்றனால. அதனால் இப்போ நம்ம இது ஒரு கொதி வந்தவுடனே அதுக்கப்புறம் சிக்கன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹையில் வச்சுட்டு நம்ம அதை மூடிடும். இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆவி வரும். வந்தவுடனே அதை நம்ம லோவில் வச்சுட்டு கறியை போட்டுடலாம். இதுக்கு நடுவில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா என்ன ஆகிடுச்சு, அது தண்ணி கொதிக்குது, பயங்கரமாக கொதிக்குது. இப்போ அரிசி கழுவி ஊற வச்சுருக்காங்க. தண்ணி வடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அரிசியை போட்டுக்கலாம். போல் கொதிக்குது. இதில் போட்டு இன்னும் அதில் உப்பு வேறு நம்ம போடணும். உப்பு போடல, ஏன்னா அரிசியை போட்டு உப்பு போட்டால் தான் நமக்கு என்ன உப்போடு அது உப்பு தெரியணும், அரிசியோட உப்பு தெரியணும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம போடுறோம். பாருங்க, அரிசி போட்ட உடனே கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் சூடு ஏறிடுச்சுன்னா அது உடையாது. இப்போ கிண்டினிங்கன்னா என்ன ஆகுது, உடையும். லைட்டாக அப்படியே போட்டு இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் நம்ம போடுறோம். 1 ஸ்பூன் பாருங்கள் உப்பு போடுறோம். போட்டு நம்ம பார்த்திங்கன்னா அப்புறம் பத்தலைன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம உப்பை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிண்டி விடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ அப்படியே கிண்டி விடணும். அது தண்ணி போட்டவுடனே அது கொதித்தது என்ன ஆகி போச்சு, இதாகிடுச்சு. அதுக்கு நடுவில் இது பாருங்கள் ஆவி வந்துடுச்சு. இதை ஒரு கிண்டிட்டு நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு இந்த கறியை கூட போட்டுடலாம். நம்ம பாருங்க, இது கறியை போட்டுட்டு கறியை போட்டு விடுறோம். அப்படியே மேலாக்க என்ன பண்ணணும், அப்படியே இது அப்படியே கிண்டி விட்டு அப்படியே ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு விட்டுடணும். அதை அப்படியே ஒரு மூடியை போடுங்க. இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு கொதி வந்தவுடனே மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம். இப்போ இந்த ஆவி வந்தவுடனே என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிம்மில் வச்சு விட்டா அது மான்னு என்ன கொதிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தில் நம்ம உப்பு பார்க்குறோம். உப்பு கரெக்டாக இருக்கும், தூக்கலாக இருக்கும், நல்லா இருக்கு உப்பு. அது மூட வேணாம் சாதத்தை. இது பாருங்கள், இது ஆவி நல்லா வந்துடுச்சு. கறி அப்படியே சிம்மில் வச்சா அது மண்ணு கொதிச்சுன்னு இருக்கும். இது சாதமும் நல்லா என்ன ஆகிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம வடிச்சிடலாம். சாதத்தை வடிக்கும் போது ஒரு குண்டான் வச்சு வடிக்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், பாயில் அதோடு கொஞ்சம் நீட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பழைய அளவோட கொஞ்சம் நீட்டாக ஆகிடுச்சு. சைடில் 2 சைடும் ஷார்ப்பாக என்ன ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வடிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு குண்டான் வச்சு வடித்து வச்சுக்கணும். அங்கே எடுத்து வடிக்கிறாங்க, பார்த்து வடிக்கணும். வடிக்கும் போது
நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி வடித்து வச்சுருக்கோம். அப்படியே சென்டராக என்ன நம்ம ஒரு கிண்டு விட்டுருங்கன்னா கீழே அடிக்கடி பிடிச்சிருந்துச்சின்னா இதாக இருக்கும். அரிசி எண்ணெய் பாதி வடித்து வச்சது பாருங்கள். அரிசி நல்லா போட்டாச்சு. போட்டு இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா வந்து லைட்டாக அப்படியே என்ன பண்ணணும், இப்படி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி நமக்கு பத்தலை. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சதுனால என்ன தண்ணி சுண்டி போச்சு. லைட்டாக இன்னும் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி நம்ம இதில் ஊற்றி அப்படியே தம் வச்ச வேண்டியதுதான். பாருங்கள், நம்ம எந்த கலருமே சேர்க்கலை. அப்படி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே மூடியை போட்டு ஒரு தம் வச்சுருவோம். 5 நிமிஷம் கடலில் வந்த உடனே 5 நிமிஷம். இப்போ நல்லா வாசனை பாசுமதி. இப்போ நம்ம வந்து தம்மு விட்டுட்டோம். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெயிட்டை கூட வச்சுக்கலாம். இந்த ஆவிலாம் வராமல் இருக்கிறதுக்கு வெயிட் என்ன பண்ணிடுறோம், நம்ம அது மேலே வச்சிடுறோம். இப்போ பாருங்கன்னா நல்லா ஆவி வந்துருச்சு சைடில். இப்போ அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் ஆவி சைடெலாம். இப்போ தம் ஆகுது. சென்ட்ரல் உள்ள தண்ணிலாம் இழுத்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். நம்ம இந்த சைடே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வரவே கூடாது. 5 நிமிஷம் சென்று நம்ம தம்பு பிரிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தம்பாயி பார்த்தீங்கன்னா நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி பாருங்கள் அப்படியே இருக்குது. அப்படியே சைடில் எடுத்து பார்க்கணும் நம்ம தண்ணி இருக்கான்னு. இல்லை பாருங்கள். அப்படியே என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் இப்படி இருக்கியா. அப்படியே இதை லைட்டாக என்ன பண்ணணும், இதை அப்படியே மேலோட இந்த மேல் சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதை அப்படியே பரட்டி விட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், நம்ம விட்டுடணும். அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். தெரியுதா? இப்போ அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு மறுபடி மூடி அதே கொஞ்ச நேரம் விட்டுருவோம். இப்போ அடுப்பை என்ன பண்ணிடலாம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மூடிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து அதை சர்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து தவா பிரியாணி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது எப்படி உடைக்கணும்னா பாருங்கள், இந்த மேலேருந்து எடுத்து இப்படி என்ன பண்ணிக்கணும், இப்படி ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்படி ஓரமாக இப்படின்னா இந்த மேலேருந்து எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்போ இங்கே உடைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மசாலாவோட. பாருங்கள் அந்த கறிலாம் பாருங்கள் உடையாமல் அந்த பீஸு. இப்போ இந்த ரைஸு இது போட்டு இப்படி கலக்கணும். இப்படி தான் பிரியாணி உடைக்கணும். புரியுதா? இது பாதி அது பாதி. மேல் ரைஸ் பாதி, அடி ரைஸ் பாதி. ஏன்னா அடியில் தான் நம்ம அந்த கறியெலாம் என்ன அப்போ தான் கலந்து எல்லாருக்கும் பீஸ் வரும். பாருங்கள் சுத்தமாக அடியே பிடிக்கல. இங்கே பாருங்கள், பாருங்கள்
இப்படி அடி பிடிச்சிச்சுன்னா இப்படி என்ன பண்ண முடியாது, நம்ம இதை எடுக்கவே முடியாது. இந்த மசாலாவோட நல்லா என்ன பண்ணணும், இதை பரட்டிக்கணும். அடியில் மசாலா இருக்கும் தனியாக, இந்த மசாலாவோட என்ன பண்ணணும் நம்ம இதை. இங்கே பாருங்க, எப்படி பாருங்க, க்ளீனாக இருக்குது பாருங்க. சாதம் கூட என்ன ஆகலை, வேஸ்ட் ஆகலை நமக்கு. பாருங்க பாருங்க, பீஸ்லாம் நமக்கு உடையாம எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதுதான் தவா பிரியாணி. எப்படி பாருங்க, சூப்பராக பாருங்க, அந்த பீஸ்லாம் உடையாமா. தவா பிரியாணி தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு இது எப்படி இருக்குது டேஸ்ட்டு, இதே ஃபார்முலாவை செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கறிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், உடையில் பாருங்கள். அரிசி தான் பாருங்கள் மெயின். அப்படியே பாருங்கள் அப்படியே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 250 ரூபா. 5 பேர் என்ன பண்ணலாம் தாராளமாக. 250 ரூபாய்க்கு 5 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். 280 ரூபாய்க்கு 5 பேர் சாப்பிடும் தவா பிரியாணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.